கேவலமான ஒரு மனிதன் கூட வந்து குழந்தைகளை சிசுக்களை கொலை செய்யணும்னு எண்ணம் மாட்டான் அவங்களுக்கு வந்து. அந்த எண்ணம் வந்து ஒரு அரசுக்கு வருது. அனஸ்தீஷியா கொடுக்க கூட வழி இல்ல. குழந்தைகள அப்படியே ஆம்பியூட்டேட் கதற கதற பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரல் ஃபைண்டிங்ஸா வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஜஸ்டிஸ் முரளிதரோட விசாரணையும் அதை பற்றி மணியும் ரத்தி சித்ராவும் பேசுறதும் காலம் வந்து நமக்கு கொடுத்த தண்டனை. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். வெக்கமே இல்லாமல் நெத்தனியாகுவை போய் மோடி கட்டி பிடிக்கிறதும், நெத்தனியாகுவை பெரிய தலைவராக வந்து மீடியா பேசுகிறதும், ட்ரம்ப் வந்து நெத்தனியாகுவை கொண்டாடுறதும் கொஞ்சறதும். யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபண்டிங் 2 வருஷமா ஆமாம், அது முதல்ல அவங்க கட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் வந்தோடனே கட் பண்ணிட்டாங்க. அது அவரோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்சிலையும் ஓரளவு கட் பண்ணார், அப்புறம் ரெஸ்டோர் ஆச்சு. அவர் யுஎன்ஏ கலைச்சிருந்தார். அமெரிக்கன் அம்பர்லாலா இஸ்ரேல் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவசியமும் இல்லை. அதை விட பெரிய ஆயுதம் உங்ககிட்ட இருக்குது. ஒரு இரவு நேர விருந்தில் என்று நினைக்கிறேன் இட்ஷாக் ரபீன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்பயே வந்து பிரச்சனை கொலாப்ஸ் தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலை இஸ்ரேலி விமானங்கள் குண்டு போட்டு மூழ்கடிக்கணும். இது நடந்தது. அப்போ கூட வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலை தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அவர் சொல்லுவது என்னவென்றால் கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் கொடுமை. இதில் என்னன்னா வந்து இஸ்லாமிய நாடுகள் கொல்லப்படுது, பாலஸ்தீன குழந்தைகள் இஸ்லாமியர்கள் என்றாலும் உலகில் உள்ள பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் இதில் கண்டும் காணாமல் இருக்கின்றன. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் யுனைடெட் நேஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் என்கொயரி கமிஷன் அமைச்சு அதில் இருந்த சேர்பர்சன் ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை ஒட்டி பல நேர்காணல்கள் மீடியாவில் வந்தது. அதை படித்ததும் நமக்கு ஒரு விதமான பதற்றமும் பயமும், இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலேயே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது. அந்த ரிப்போர்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது எந்த மாதிரியான தாக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துச்சு சார்? இல்லை, இப்போ அது வந்து முதல்ல பேக்ரவுண்டை சொல்லணும் நேயர்களுக்கு. இஸ்ரேல் 2 ஆண்டுகளாக வந்து காசாவில், பாலஸ்தீன பகுதியான காசாவில் நடத்திய கொடும் தாக்குதலில் கிட்டத்தட்ட வந்து 70,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 1 lakh நெருங்குன்றாங்க. பட் அஃபிஷியல் ஃபிகர்ஸ் ஓவர் 70,000 வேர் கில்டு, சிவிலியன்ஸ், பெரும்பாலும் சிவிலியன்ஸ் தான். இது எதுக்கு பதிலடினா 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் அமைப்பு ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியது. கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழித்திருக்கும் விதமாக இஸ்ரேல் நடத்திய கொடும் தாக்குதல், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நடைபெற்ற தாக்குதலில் காசா பகுதியில் 70,000க்கும் மேற்பட்ட சிவிலியன்கள், பெரும்பாலும் சிவிலியன்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் வந்து 1/3க்கு மேலே வந்து 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள்னால் அப் டு த ஏஜ் ஆஃப் 16ன்னு வச்சுக்கலாம். நம்ம 5 வயசுலேருந்து 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல ஆயிரம் பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மன்றம் இது குறித்து சர்வதேச நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செய்தது. ஐக்கிய நாடுகள் மன்றம் அமைத்த ஒரு குழு, அவர்கள் அதனுடைய தலைவராக வந்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் பிறகு ஒரிசா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் இருந்த தமிழ்நாட்டில் பிறந்த டாக்டர் எஸ் முரளிதரன் என்கின்ற நீதிபதி நியமிக்கப்பட்டார். அவர் தலைமையிலான குழு பல மாதங்கள் விசாரணை நடத்தி அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கை பற்றி தான் அவர் பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மன்றம் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்டவர்களிடம் அவர் வந்து தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்லுவது என்னவென்றால் கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. இஸ்ரேல் தன்னுடைய இருப்புக்கு, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனியர்கள் என்ற இனமே இருக்கக்கூடாது, முதல்ல பாலஸ்தீனமே இருக்கக்கூடாது என்பவர்கள் இன்று பாலஸ்தீனியர்கள் என்ற இனமே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு இனக்கருவறுப்பை செய்திருக்கிறார்கள். யாருமே செய்யாத ஒரு பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதாவது என்னவென்றால், குழந்தைகளை கொல்வது என்பது ஜெனரேஷனல் கண்டினியூட்டியை வந்து ஸ்நாச் பண்ணிடும். தலைமுறை தொடர்பு என்பதை அறுத்து எறிந்துவிடும். அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குழந்தைகளை கொல்வது, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸை கொல்வது, இந்த மாதிரியான காரியங்கள் கற்பனை கூட, மனித மனம் கொடூர மனப்படுத்தவன் கூட கற்பனை செய்ய முடியாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பஞ்சமா பாதகங்களை, அட்டூழியங்களை இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தியது என்பதுதான் ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்களுடைய அறிக்கையின் சாராம்சம். 5 வயதிலிருந்து
5 வயது குழந்தை, 7 வயது குழந்தைகள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 வயது 10 நாள் குழந்தைய வந்து தலையில ஷூட் பண்ணியிருக்கிறதா அவரு ஆமா, ஆமா, சொல்லியிருக்காரு. ஆமா. 10 நாள் சிசு, குழந்தை கூட இல்ல அது. சிசு. சிசு. சைல்டுன்றதுக்கும் இன்ஃபான்ட்ன்றதுக்கும் வித்தியாசம். அவங்க அம்மாவ விட்டுட்டாங்க சார். குழந்தைய அதான். மாத்திரம் அதுதான் கொன்றுட்டாங்க. அது வந்து அது என்னன்னா வந்து நிரந்தரமா வந்து அவர்கள் வந்து இவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடாது என்பதற்காக. அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதில் என்னன்னா வந்து இஸ்ரேல் ராணுவத்தில் அந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் கிட்டத்தட்ட 12 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிறார்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த வீரர்கள். அப்படி என்றால் அந்த நாடுகளுக்கும் இந்த இனப்படுகொலைக்கான சரியான வரையறை தான் இது வந்து 10 நாளான சிசுவை கொல்லுவது, 10 வயது சிறுவனை கொல்லுவது, இதெல்லாம் வந்து நினைத்து பார்க்க முடியாத அட்டூழியங்கள். வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை, அவருடைய 2 மகன்களை அவர் முன்னாலேயே சுட்டு கொல்லுவது, இனப்படுகொலைக்கான எல்லா விதமான இலக்கணங்களும் இதற்கு பொருந்துகிறது. இந்த அறிக்கையை அவர்கள் ஐக்கிய நாடுகள் மன்றத்திடம் சமர்ப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த அறிக்கை இவர்களுடைய இந்த விசாரணைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ்ரேல் ஒத்துழைக்கவில்லை. அது குறித்த கேள்வியை இந்த ஹிந்து பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் ஹிந்துவுக்கு அந்த செய்தியாளர் அவரை கேட்கிறார். இஸ்ரேல் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்னும் பொழுது, உங்கள் பக்கம் என்ன நியாயம் இருந்தாலும் எதிர்த்தரப்பை நீங்கள் கேட்காமல் தானே இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், அப்போ இதனுடைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்கிறார். அது ரொம்ப நியாயமான கேள்வி. எவன் குற்றம் இழைத்தானோ அவன் இதற்கு ஒத்துழைக்கவில்லை, அவனை நீங்கள் விசாரிக்கவில்லை, ஏனெனில் அவன் ஒத்துழைக்க மறுக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த விசாரணை அறிக்கைக்கான நம்பகத்தன்மை என்பது ஒருதலை பட்சமானதான என்று அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்லுகிறார், அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏனெனில் நாங்கள் வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸாக சில விஷயங்களை செய்தோம். உதாரணத்துக்கு அந்த கொல்லப்பட்ட குழந்தைகள், அது குறித்து மேக்ஸிமம் ஃபோரன்சிக் எவிடன்ஸஸை பார்த்தோம். அப்புறம் இஸ்ரேலி வீரர்கள், இந்த படுகொலைகளை செய்த இஸ்ரேலி வீரர்கள் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் தாங்கள் செய்த அட்டூழியங்களை பெருமையாக அவர்கள் வந்து பறைசாற்றி கொண்டு போட்ட வீடியோஸ், ஆடியோஸ், இதையெல்லாம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ரெண்டாவது, இதை தவிர இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டி ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆதாரங்களையும் நாங்கள் திரட்டியிருக்கிறோம். ஆகவே எதிர்த்தரப்பு ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இதை நீங்கள் வந்து இதனுடைய நம்பகத்தன்மை நிராகரிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு நியாயமான கேள்வி. எவ்வளவு தூரம் குற்றம் ஒருவன் செய்திருந்தாலும் அவன் தரப்பு நியாயத்தை நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் அந்த அறிக்கையின் நம்பகத்தன்மை என்பது சிதைந்துவிடும். இப்போ இவர்கள் ஒத்துழைக்காத போதிலும் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இவ்வளவு இருந்தது என்று சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் முரளிதரன் இன்னொரு விஷயத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த அறிக்கை சம்பந்தமாக இஸ்ரேல் அரசு கொடுத்த 18 பக்க அறிக்கை. அந்த 18 பக்க அறிக்கையில் இந்த ஃபைண்டிங்ஸ் எதையுமே அவங்க மறுக்கல. மாறாக தங்கள் பக்கம் நியாயம், இது தேவையானது என்று தான் அவர்கள் ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். 10 வயது சிறுவனை கொலை செய்ததை அவர்கள் மறுக்கவில்லை. மாறாக 10 வயது சிறுவன் தீவிரவாதி தான் என்று தான் அவர்கள் வாதிடுகிறார்கள். ஆகவே ரத்தன சுருக்கமாக 18 பக்க அறிக்கையில் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இதே காலகட்டத்தில், இதே நேரத்தில் இந்த ஃபைண்டிங்ஸ் அவங்க மறுக்கல. ஆகவே கிட்டத்தட்ட எங்களுடைய அறிக்கை என்பது ஒரு ஃபுல் ப்ரூஃப் அயன்கிளாட் கேஸ் தான் இது என்று தான் அவர் வாதிடுகிறார். சர்வதேச சமூகம் மௌனம் காக்கிறது. குறிப்பாக இந்தியா இதில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கற்பனை கூட செய்ய முடியாத மனிதகுலம் என்ற ஒன்று இருக்கும் வரையில் மறுக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு சம்பவமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியது. கிட்டத்தட்ட 97% ஆஃப் த ஸ்கூல்ஸை வந்து பாம்பு பண்ணி அழிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ட்ரோன்ஸ் மூலமா கிட்ஸை மாத்திரம் டார்கெட் பண்றாங்க. இது எப்படி சில்ட்ரனை நோக்கி எப்போ இது மாறுச்சு? ஜெனோசைடுன்ற இல்லை, அதான் அது வந்து என்னன்னா வந்து இன அழிப்பு, கருவறுப்புன்னுவாங்க. இது வந்து அடுத்த தலைமுறை இதுக்கு வரக்கூடாது. அவங்க ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. அதாவது 22 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பு அரஃபத் கொல்லப்பட்ட பிறகு அல்லது இறந்த பிறகு, யாசர் அரஃபத் இறந்த பிறகு, அங்கு வேறு சில அமைப்புகள் மகாத்மா காந்தி சொன்ன சாத்விகா ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம், அறவழி போராட்டங்களின் மூலம் நம்முடைய பாலஸ்தீன விடுதலைக்காக போராட வேண்டும் என்று அரசியல் செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்களை முதல் குறியாக வைத்து தகர்த்தார்கள். யாருடன் சேர்ந்துனா ஹமாஸுடன் சேர்ந்து. ஹமாஸோட பிறப்பு ஜனனமே வந்து இஸ்ரேல் தான். அரஃபத் காலகட்டத்துக்கு பிறகு மகாத்மா காந்தி சொன்ன அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம், ஏன்னா அதை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவும் கிடையாது, அந்த போராட்டம் வடிவம் பெற்று வளருமையானால் எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வீழ்ந்ததோ அந்த மாதிரி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒருவன் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, துப்பாக்கி ஏந்தி சுடுபவனை விட என்பதை துல்லியமாக புரிந்து கொண்ட இஸ்ரேல் அரசு, இஸ்ரேல் ஆட்சியாளர்கள்
அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை தான் முதலில் கருவறுத்தார்கள். ஈவிரக்கம் இல்லாமல் சுட்டுக் கொன்றார்கள். யாருடன் சேர்ந்துன்னா ஹமாஸ் அமைப்புடன் சேர்ந்து. ஹமாஸுக்கு அவர்கள் சாத்வீக முறையில் போராடுவதில், மகாத்மா காந்தி வழியில் போராடுவதில் விருப்பம் இல்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அந்த போராட்டம் நியாயமானது, ஏனெனில் அது அரசியல் போராட்டமாக முகிழ்க்கும். அது வந்து அது வந்து அந்த ஒரு போராட்ட வடிவம் என்றைக்கும் தோற்காது என்பது இஸ்ரேலுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தால் அவர்கள்தான் முதல் எதிரி என்று சாத்வீக முறையில் போராட ஆரம்பித்தவர்களை கொன்று குவித்தார்கள். அவர்களை காட்டி கொடுத்தது ஹமாஸ் அமைப்பு. அந்த ஹமாஸை ஆம் பண்ணி அவங்களை கொலை பண்ணது இஸ்ரேல் தான். பிறகு ஹமாஸுக்கு எதிராக அவர்கள் திரும்பினார். இப்போ இந்த போராட்ட வடிவம் குழந்தைகளை, சிசுக்களை குறிவைத்து கொல்வது ட்ரோன்ஸ் மூலமாக என்பது வந்து, ஏன்னா இந்த அறிக்கையை பார்க்கும்போதே அவர்கள் பொய் சொல்லவில்லை. ஆஃப்டர் ஆல் தே காண்ட் இமேஜின். ஒரு சிறந்த நாவலாசிரியர் கூட வந்து குழந்தைகளை தேடி ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேல் அமைப்பு, இஸ்ரேல் நாடு அனுப்பும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது உண்மை என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் அந்த அறிக்கையை மேம்போக்காக படிப்பவர்களுக்கு கூட நன்றாகவே விளங்கிவிடும். சிசுக்களை, குழந்தைகள் கூட இல்லை, சிசுக்களை குறிவைத்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் என்பது மனிதகுலம் எக்காலத்துக்கும் மறக்கக்கூடாத ஒரு கொடும் குற்றம், தலைமுறைகளுக்கு எதிரான குற்றம். அதை ஏன் அவங்க செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. முதல்ல தலைமுறை கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. தாய்மார்களை விட்டு குழந்தைகளை கொல்வதன் மூலம் போராட வேண்டும் என்ற எண்ணம் அந்த தாய்க்கோ அல்லது அவளை சார்ந்தவர்களுக்கோ யாருக்கும் வரவே வராது. இது ரொம்ப துல்லியமாக, தீட்சண்யன்றது நெகட்டிவ் கனோட்டேஷனில் எடுத்துக்கணும். தீட்சண்யன்றது ஒரு பாசிட்டிவ் டேர்ம், அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ரொம்ப துல்லியமாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப கூர்த்த மதி கொண்டு ரேசர் ஷார்ப்பில் யோசிக்கக்கூடிய ஒரு வக்ரம் பிடித்த கொடுங்குற்றம் செய்யக்கூடிய மனம்தான் சிசுக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும். கேவலமான ஒரு மனிதன் கூட வந்து குழந்தைகளை, சிசுக்களை கொலை செய்யணும்னு எண்ண மாட்டான். அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து ஒரு அரசுக்கு வருது, தனிநபர்களுக்கே வராது என்னும் பொழுது ஒரு அரசுக்கு அந்த எண்ணம் வருகிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ இதை நீங்கள் கொஞ்சம் ஃபிலாசாபிக்கலாக இதை நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா, ஃபிலாசாபிக்கலானா இதோட ப்ராடர் லைன் என்ன, பாட்டம் லைன் என்ன, எந்த பக்கத்துலையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய அந்த கோணத்தை, நியாயத்தை இல்லை, அவர்கள் கோணத்தை ஃப்ரம் தேர் ஆங்கிள் நாம் அவர்கள் ஆங்கிளை புரிஞ்சுக்க முயற்சி. அவர்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, யூதர்களுக்கு என்ற ஒரு நாடு இந்த உலகத்தில் வந்து மிகுந்த கஷ்டத்துக்கு பிறகு தான் உருவாக்கப்பட்டது 1948. அதற்கான அந்த இருப்புக்கான எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த த்ரெட்டை முழுவதுமாக நீக்கி நிரந்தரமாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இந்த பூமி கோளத்தில், யூதர்களுக்கு என்ற ஒரே ஒரு நாடு உலகில் இருக்கிறது என்றால் அது இஸ்ரேல் தான். அதை நாம் வந்து நன்றாக நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு பாலஸ்தீனம் ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரிஜினலி பாலஸ்தீன லேண்ட், அதை தான் இவங்க கைப்பற்றி பிடிச்சாங்க. அதுக்கு இஸ்ரேல் தரப்பு சொல்லக்கூடிய வாதம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அது இஸ்ரேலுக்கான, யூதர்களுக்கான நாடாக இருந்தது. அது அப்பொழுது பாலஸ்தீனர்கள் அல்லது வந்து அப்பொழுது இருந்த இஸ்லாமியர்கள் அதை கைப்பற்றினார்கள் என்று சொல்லுவார்கள். அவங்க இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய, அதனால தான் நாங்கள் இப்போ பிடிச்சோம் அப்படின்றோம். 48லேருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் ஆக போகிறது. நிரந்தரமாக இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இந்த பூமி கோளத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆபத்தாக, எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாக இருப்பது பாலஸ்தீனம். 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அது என்றைக்கு இருந்தாலுமே வந்து நமக்கு ஆபத்து. அதனால் பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்கக்கூடாது. பாலஸ்தீனியர்களை வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஊருக்கு பேக் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ட்ரம்ப் ஒரு பிளான் வைக்கிறார். ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளுக்கு, மனிதர்கள் மிக குறைவாக வசிக்கக்கூடிய நாடுகளுக்கு இங்கேருந்து சில விமானங்கள் அனுப்பியிருக்காங்க. சில 1000 பேரை பாலஸ்தீனர்களை ஆஃப்ரிக்காவில் போய் இறக்கி விட்டுருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா. ஆகவே இந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சதுன்னா இந்த குற்றங்களை அவங்க செய்வது ஏன் என்று புரியும். பெர்பச்சுவலி அவங்க வார் மோடில் இருந்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. சில்வர் லைனிங் மாதிரி 1993 ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று தென்பட்டது. ஆஸ்லோ அக்கார்டுன்னு ஒன்று போட்டாங்க. இந்த பிரச்சனைக்கான ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று, சமாதானம் ஏற்பட்டது, தீர்வு ஏற்பட்டது, ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று 1993 ஏற்படுது. ஆஸ்லோ அக்கார்டு என்ற ஒரு ஒப்பந்தம், ஆஸ்லோ என்ற இடத்துல, ஐ திங்க் நார்வேயோ நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அமெரிக்க அதிபராக கிளின்டன், பாலஸ்தீன அதிபர் யாசர் அரஃபத், இஸ்ரேல் பிரதமராக அன்றைக்கு வந்து இட்ஷாக் ரபீன் அவர்கள் தலைமையில் 1993, 95 2 காலகட்டத்திலையும் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஒரு பெரிய நம்பிக்கை ஒளிக்கீற்றை கொடுத்தது. அப்போ இன்ஃபேக்ட் வந்து அந்த அக்கார்டை பற்றி 95ல் வந்து செய்தி சேகரித்த
இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிபிசியின் ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் லிசு டூசட் ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லுவாங்க. மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் 2 பக்கத்திலும் ஸ்ரீலங்கா பாலஸ்தீனத்திலும் இஸ்ரேலிலும் கொண்டாடினார்கள். பாலஸ்தீனம், அந்த பகுதி, இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்த பகுதி ஒரு ஒரு சிங்கப்பூராக விரைவில் உருமாறும் என்றெல்லாம் அவர்கள் நம்பினார்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கு அந்த 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 இட்ஷாக் ரபீன் என்பவர் இராணுவ தளபதியாக இருந்து பிரதமராக வந்தவர். அவருக்கு எதிராக தீவிரவாத சிந்தனை கொண்ட ஹாட்லைனர், தீவிரவாதம் ஹாட்லைனராக இருந்த இன்றைய பிரதமர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அவரது தலைமையிலான கட்சி அந்த அக்காடை ரொம்ப மோசமாக எதிர்த்துது. 95ல் 93ல் ஒரு ஒப்பந்தம், 95ல் ஒரு ஒப்பந்தம், மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது என்று மக்கள் 2 தரப்புலையும் கொண்டாடும் பொழுது இஸ்ரேலில் உள்ள ஹாட்லைனர்ஸ் அதை எப்படியாவது சாபட்டாஜ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒரு இரவு நேர விருந்தில் என்று நினைக்கிறேன் இட்ஷாக் ரபீன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்பயே வந்து பிரச்சனை கொலாப்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. இட்ஷாக் ரபீன் வந்து கொல்லப்பட்டது வந்து த லாஸ்ட் ஹோப் ஹஸ் கான் அப்படின்வாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டம் வந்து 93 கிளின்டன், இட்ஷாக் ரபீன், பல யாசிர் அரஃபத் தலைமையில் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அது எல்லாமே நல்லா கூடி வந்தது. அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இஸ்ரேலிஸ்க்கு, டெமோக்ராட்டிக்ஸ் கொஞ்சம் நியாயத்தை எடுத்து பேசுவாங்க. ஏன்னா இந்த ஜூயிஷ் லாபி அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு இந்த ஒரு பேக்ரவுண்ட், உங்களுக்கு நான் இது வந்து கதை சொல்கிறதா நினைக்க வேணாம். இல்லை, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சார். 1967, 68 அல்லது 69 எனக்கு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் உட்ரோ வில்சன் அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கும்போது அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலை இஸ்ரேலி விமானங்கள் குண்டு போட்டு மூழ்கடிக்கணும். இது நடந்தது, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ கூட வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலை தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த ஐ திங்க் அது உட்ரோ வில்சன் தான் நினைக்கிறேன். அவர் அந்த அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டப்ப நட்பு நாட்டோட சக்தி விமானங்கள் வந்து இஸ்ரேலி விமானங்கள் அமெரிக்க போர்க்கப்பலை வீழ்த்துறாங்க குண்டு போட்டு. வேறு ஏதாவது நாடு பண்ணிதுன்னா அந்த நாட்டையே அணுகுண்டு போட்டு அழிச்சிருப்போம் அமெரிக்காவை. ஒன்றுமே பண்ண முடியலன்னா ஜூயிஷ் லாபி அவ்வளோ பவர்ஃபுல். அப்போ அந்த எனக்கு நல்லா அந்த ஒரு விஷுவல் ஞாபகம் இருக்கும். ஒரு ஃபோட்டோ, தலையில் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருப்பார் உட்ரோ வில்சன், தலையும் புரியாமல் வாழும் புரியாமல். ஏன்னா செல்லம் கொடுத்து இஸ்ரேலி லாபியை, ஜூயிஷ் லாபியை அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கன்ஸ் வளர்த்து வச்சுருக்காங்க. இன்றைக்கும் ஜூயிஷ் லாபி இஸ் வெரி பவர்ஃபுல். அதில் ரிப்பப்ளிகன்ஸ் இருக்கும்போது அவங்க அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெமோக்ராட்ஸ் ஒரு மாதிரி அவங்களை கையை முறுக்கி இப்போ டேபிளுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி தான் கிளின்டன் வந்து டெமோக்ராட்டிக் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அது நடந்தது. ஆஸ்லோ அக்கார்டுக்கு பிறகே வந்து அது கொலாப்ஸ். அதன் பிறகு வந்து 2004 பாலஸ்தீன அதிபராக இருந்த யாசிர் அரஃபத் கொல்லப்பட்ட பிறகு 2007 ஹமாஸ் பக்கம், தீவிரவாதிகள் பக்கம் போகுது. ஹமாஸ் பண்ணுற அட்டூழியங்களும் கொஞ்சம் கிடையாது. ஹமாஸும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பட் வாட் ஹேப்பன் நவ் இன் தி காசா, இப்போ 2023 அக்டோபர் 7 அந்த ஹமாஸ் செய்த மிகப்பெரிய குற்றம் தீவிரவாத நடவடிக்கை மூலமாக இஸ்ரேலை பழி தீர்க்கலான்னு பார்த்தது. இன்ஃபேக்ட் அதை இஸ்ரேலே விரும்பி இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் தான் இஸ்ரேலோட வரல. அவங்க சிட்டிசன்ஸ் ஒரு 2000 பேர் செத்தாங்கன்னா இஸ்ரேலோட அந்த வெறிநாய் குணம் வந்து மேலும் வீறு கொண்டு எழும். நம்ம போய் அடின்னு அடிக்கலான்னு 2000 பேர் செத்ததுக்கு நீங்கள் 1,00,000 பேரை கொண்டு இருக்கோம். அதில் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள். இப்போ நான் இந்த ரிப்போர்ட் இந்தியாவை சேர்ந்த ஒரு நீதிபதி அவர் தலைமையிலான குழு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது மனித குலத்தின் மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஆனால் எந்த விதமான எதிர்வினையும் இல்லை. அந்த பேட்டியோட இறுதி கட்டத்தில் அவர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த செய்தியாளர் கேட்குறார், இதுக்கு என்ன முடிவு, என்ன தான் வந்து என்ன ரியாக்ஷன் இருக்க போகுது, நீங்கள் பாட்டு அறிக்கை கொடுத்துட்டீங்கன்னா. அவர் என்ன சொல்ல, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, மெல்ல மெல்ல சர்வதேச ஒப்பீனியனை கன்வின்ஸ் பண்ண முடியும், இஸ்ரேலை வந்து வழிக்கு கொண்டு வர முடியும். கண்டிப்பாக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சம்பந்தப்பட்ட அதிகாரி, இஸ்ரேலிய அதிகாரிகள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். சர்வதேச சமூகத்தின் கருத்தை எங்கள் பக்கம் கணிய செய்வதற்கான முயற்சிகள் தொடரும். நாங்கள் அது நம்பிக்கையோடு இருக்கிறோம்னு அவர் சொல்கிறாரு. இந்திய அரசு இது குறித்து, இந்த ரிப்போர்ட் குறித்து எந்த விதமான கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து இஸ்லாமிய நாடுகளும் பெருசாக ஒன்றும் இந்த அறிக்கைக்கு, இதுதான் கொடுமை. இல்லை என்னென்னா வந்து இஸ்லாமிய நாடுகள் கொல்லப்படுது, பாலஸ்தீன குழந்தைகள் இஸ்லாமியர்கள் என்றாலும் உலகில் உள்ள பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் இதில் கண்டும் காணாமல் இருக்கின்றன, சுத்தமாக கண்டும் காணாமல் இருக்கின்றன.
ஆகவே இவர்களுக்கான நியாயத்துக்கான அந்த தீர்வு, அதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் எந்த குறைவு. அளவு மிகவும் குறைவு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன, 40,000 குழந்தைகள் காயமடைந்திருக்கின்றன, 10 மாத சிசுவிலிருந்து 16 வயது சிறுவன் வரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது இது அப்படியே போயிட முடியாது. இட் cannot go unanswered. பட் இதற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் வந்து அவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதை கொண்டு போக முடியல. ஏன்னா நேஷன் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய நாடுகள், சர்வதேச சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள், சாவரின் ஸ்டேட்ஸ், அவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் இதில் முடிவு பண்ண முடியும். பட் அவ்வளோ சுலபமாக இஸ்ரேலை யாரும் வழிக்கு கொண்டு வந்துடவும் முடியாது. அதுதான் இன்றைய உலகின் சர்வதேச அரசியலின் யதார்த்தம். சார், திரு முரளிதர் அவர்கள் இதில் அவரோட இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்கிறாரு சார். ஃபண்டிங் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்தது எங்களுக்கு. மேற்கொண்டு இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் பாடி தான், ஜுடிஷியல் பாடி கிடையாது. அப்போ நாங்கள் நிறைய பேரை பார்த்து டெஸ்டிமனி வாங்க வேண்டிய இடங்கள்ல ஃபண்டிங் ப்ராப்ளம். ஏன்னா யுஎஸ்ஏ வந்து 2 இயர்ஸாக யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபண்டே கொடுக்கறதில்ல. 40% அவங்க கிட்ட இருந்து தான் வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் எதிர்நோக்கினோம் அப்படிங்கிறாரு. இது ஒரு பார்வை. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாடுகள் பெருசாக கண்டுக்கல. அங்கே உதவிங்கிறதே, அங்கே போர்ல காயப்பட்ட குழந்தைங்களை ட்ரீட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு 3 டாக்டர்ஸ் வெளியில இருந்து வந்து அவங்க கொடுத்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், அந்த டெஸ்டிமோனி வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அனஸ்தீஷியா கொடுக்க கூட வழி இல்லை, குழந்தைகளை அப்படியே ஆம்பியூட்டேட் கதற கதற பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரல் ஃபைண்டிங்ஸாக வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது உலக நாடுகளே வந்து இதை மொத்தமாக அப்படியே கைவிட்டுட்ட ஒரு அப்படி தான் இருக்குது. இந்த உலகம் வந்து காசாவை கைவிட்டு விட்டது. அதில் வந்து மருத்துவ பணியாளர்களுடைய நிலைமை, அதாவது வந்து அனஸ்தீசியா இல்லாமலே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கை குழந்தைங்களுக்கு. கை குழந்தைங்களுக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் இல்லை. ஒரு டாக்டர் அழுதுட்டாங்க சார், அந்த டெஸ்டிமோனியில் அழுது அவங்க இன்டர்வியூ ஆமாம், அதாவது கொடுத்தாங்க. இது வந்து நம் காலகட்டத்தின் கொடுமை இது. அதாவது இந்த மாதிரியான சம்பவங்களை பார்ப்பதும், அந்த டாக்டரை சொல்கிறேன், அந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி விசாரணை நடத்துவதும், டாக்டர் முரளிதர், ஜஸ்டிஸ் முரளிதரை சொல்கிறேன், அத்தகைய சம்பவங்களை பற்றி விவாதிப்பதும், உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்த தண்டனை. உண்மையிலேயே அந்த சம்பவத்தை அனஸ்தீசியஸ்ட் ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் அனஸ்தீசியா இல்லாமலே குழந்தைக்கு ஆம்புடேட் பண்ணுன்றதும், அப்போ அந்த மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும், அந்த குழந்தையோட வலி ஒரு பக்கம்னா அந்த டாக்டரோட மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும். அதுவும் டாக்டர் ஜஸ்டிஸ் முரளிதரோட விசாரணையும், அதை பற்றி மணியும் ரத்தி சித்ராவும் பேசுகிறதும், காலம் வந்து நமக்கு கொடுத்த தண்டனை. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அட்டுழியம் அது. அதாவது இது வந்து இதுக்கு வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நமக்கு தெரிஞ்ச 2 மொழிகளில் ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை பார்க்கும்பொழுது எதுவுமே பொய் இல்லைன்னு தெரியுது. சம்பவங்களின் கோர்வையை வைத்து பார்க்கும்பொழுது, கண்டினியூட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் லாஜிக் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது எதுவுமே வந்து பொய் கிடையாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம இதை பேசும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த வேதனை, வலி, அது சின்ன வார்த்தை, வலியும் வேதனையும். அதை பார்த்து அந்த டாக்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க என்கொயரி பண்ண டாக்டர் ஜஸ்டிஸ் முரளிதர், இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை பற்றி நம்ம எத்தனையோ சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசுகிறோம், நேர்காணல் பண்ணுறோம், விவாதிக்கிறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறோம். பட் இதை பற்றி பேசுகிறதுன்றது வந்து உண்மையிலேயே வந்து நான் நினைக்கிறேன், இது வந்து காலம் கொடுத்த தண்டனை, இறைவன் கொடுத்த தண்டனை நமக்கு. ஆஸ் ஜேர்னலிஸ்ட் நமக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து இயற்கையின் சாபம். இட்ஸ் அ கர்ஸ் ஆஃப் நேச்சர். நம்ம இதெல்லாம் இதுக்கு பேருக்கு வந்து லைஃப்னு ஒன்று இருக்கணுமா? இதுக்கு பேர் லைஃபா? ஏதோ பழைய இலக்கியங்களில் படிச்சிருப்போம், இத்தகைய கொடுங்கோலர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. விவிலியத்தில் பழைய ஏற்பாடில் வந்து நிறைய கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடுமையை, அதுவும் வந்து இதை பதிவு பண்ண பிறகு இந்த மனித இனம், இந்த ஹியூமனிட்டி, வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பாடிஸ், இன்டர்நேஷ்னல் மீடியா இதை கடந்து போகிறாங்க. அது எப்படி இதுக்கு தீர்வு இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் அடுத்த வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி தான் இருந்திருக்கணும் மனிதகுலம். வெக்கமே இல்லாமல் நெத்தனியாகுவை போய் மோடி கட்டி பிடிக்கிறதும், நெத்தனியாகுவை பெரிய தலைவராக வந்து மீடியா பேசுகிறதும், ட்ரம்ப்பு வந்து நெத்தனியாகுவை கொண்டாடுறதும் கொஞ்சிறதும், ஐரோப்பிய நாடுகள் நெத்தனியாகுக்கு ரத்தன கம்பளம் விரிக்கிறதும், எப்படி இதை வந்து நீங்கள் வந்து லிட்ரலி வார்த்தைகள் இல்லை.
இப்போ இந்த கொடுமைகளுக்கு எதிராக வந்து இஸ்ரேலுக்குள்ளேயும் வாய்ஸஸ் இருக்குது. நம்ம வெறுமனே வந்து இஸ்ரேலை வந்து ஒரு மோனோலித்திக்காக ஒரே மாதிரி எல்லா இஸ்ரேலியர்களும் 1 கோடி மக்கள் என்னமோ அவங்க அத்தனை பேரும் கொடுங்கோலர்கள் நினைக்க வேணாம். இந்த கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய இஸ்ரேலி மக்கள் இருக்காங்க. ஜூயிஷ் பாப்புலேஷன் அமெரிக்காவில் ரொம்ப பவர்ஃபுல் ஜூயிஷ் லாபின்னு நான் சொன்னேன். அந்த ஜூயிஷ் லாபியை அக்ரஸிவான ஜூயிஷ் லாபி ரிப்பப்ளிகன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க 2 நேஷன் ஸ்டேட்டை ஒத்துக்காதவங்க கூட இப்போ நெத்தனியாகு செய்து கொண்டிருப்பதை ஏற்க மறுக்கிறார்கள். தவறு, இதை உடனடியாக நிறுத்தணுன்றாங்க. ஸோ பாசிட்டிவ் வாய்ஸஸ் ஆர் எமினேட்டிங் ஈவன் ஃப்ரம் இஸ்ரேலி பாப்புலேஷன் அண்ட் ஜூயிஷ் லாபி இன் யூஎஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து உங்களுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் மன்றம் வந்து ஒரு டீத்லெஸ் பாடியாக மாறினதால் சர்வதேச சமூகம் வந்து இதை கடந்து போகுது. இதை எப்படி கடந்து போக முடியும்? நான் கேட்குறேன். இதை தவிர வேறு எதையுமே நம்ம பேசக்கூடாது. இதற்கு தீர்வு காணப்படும் வரை நெத்தன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படும் வரையில் வேறு எது குறித்தும் பேசக்கூடாது. பட் நிலைமை தலைகீழ இருக்குது. இஸ்ரேலுக்குள்ள இந்த கொடுமைகளை தாங்காமல் அந்த போரில் ஈடுபட்டு இந்த கொடுமைகளை செய்து பைத்தியம் பிடிச்ச சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. இஸ்ரேல் அனுமதி கொடுக்கல. இஸ்ரேல் வந்து தன்னுடைய சோல்ஜர்ஸை தன்னுடைய சிட்டிசன்ஸை இந்த குழுவிடம் பேச அனுமதி கொடுக்கவில்லை. விமானத்தில் குண்டு போட்டு பாலஸ்தீனியர்களை கொண்ட 1 அல்லது 2 இஸ்ரேலிய விமானிகள் பைத்தியம் பிடிச்சி செத்தாங்க. லிட்ரலி அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அந்த கொடுமையை பண்ணதுக்கு. இந்த கொடுமைகளில் பண்ணதில் மனம் வெதும்பி பைத்தியம் பிடிச்சி சோல்ஜர்ஸ் இருக்காங்க இதுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே மனநலம் பாதிக்கப்பட்டு. லிட்ரலி தே பிகம் மென்டலி ஆஸ்ட்ரே, முழுவதுமாக மனநலம் பாதிக்கப்பட்டு. அது மனித மனத்தை வந்து ஓரளவு அறிஞ்சவங்களுக்கு தெரியும், உள்ளே குத்தி குடைஞ்சிரும். கல்லாக இருக்கவன் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இப்போ அத்தகையவர்களை இவங்க தொடர்பு கொள்ளவே அனுமதிக்கல. இஸ்ரேல்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு அப்பார்த்தைட் ஸ்டேட்டுன்னுவாங்க, நிறவெறி கொள்கை. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவை சொல்லுவாங்க. அதை விட மோசமான ஒரு கண்டிஷன் இஸ்ரேல் வந்து ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு காட்டு மிராண்டி அரசு. அவங்கள வந்து உலக சமூகம் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும். அப்போயாவது தான் அவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கணும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேலில் இருக்கிற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கமிஷன். அதை தான் நான் சொல்கிறேன். அதை தான் அவர் ஆதாரமாக காட்டுறாரு. அவர் சொல்கிறது நீங்கள் ஏன்னா அந்த கேள்வி வந்து கிருஷ்ணதாஸ் ராஜகோபால், இந்த ஹிந்து ரிப்போர்ட்டர், சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்டர், அவர் கேட்கும்போது எல்லாம் கரெக்டு, பட் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு வழக்குக்கும் எதிர்த்தரப்பை கேட்காம நீ கொடுக்குற அறிக்கை என்பது நியாயமானதாக இருக்குது. நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்ட் அது. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு தடைகள் இருந்ததுன்னா எங்களை பேச அனுமதிக்கல. பட் ஸ்டில் நாங்கள் கொராபரேட்டிவ் எவிடன்ஸை எடுத்தோம். எப்படின்னா பாதிக்கப்பட்டோம் சொல்லும்போது அது கொராபரேட்டிவாக பல்வேறு தரப்பினரை நாங்கள் கேட்டோம். ஈவன் ஃப்ரம் தி இஸ்ரேலி சைடு அவங்க கொடுத்த அந்த 18 பக்க அறிக்கையில் இது எந்த ஃபைண்டிங்குமே அவங்க ஃபேக்சுவலாக மறுக்கல. அந்த வீடியோஸ் கூட எதுவும் அது மார்ஃப்டு புனையப்பட்டதுன்னு கூட சொல்லலை. அவங்க வந்து இஸ்ரேலோட இருப்புக்கு எவ்வளவு பஞ்சமாக பாதகங்களை செஞ்சாலும் பரவாயில்ல, இஸ்ரேல் என்ற தேசம் பூமி கோளத்தில் புவி பந்தில் குளோபல் மேப்பில் நல்லா காலூன்றி மற்ற நாடுகளைப் போல இருக்கணும்னா அதற்கு இந்த பஞ்சமாக பாதகங்கள் தவிர்க்க முடியாதவை. சில நூற்றாண்டுகள் இப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு த்ரெட்டு என்றைக்கு நீங்குதோ அப்போ மற்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்கான த்ரெட்டு நீங்கிறதுனா என்னென்னா கம்ப்ளீட்டாக பாலஸ்தீன் ஸ்டேட்டையே அழிச்சு எடுக்கணும். அது மொத்தமாக முடியாதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ வெளியேற்றணும். குழந்தைகளை கொல்றதுன்றது என்ன? கட்டிங் தி கண்டினியூட்டி ஆஃப் ஜெனரேஷன்ஸ். தொப்புள் கொடி அறுக்கிறது தாய்கிட்டேருந்து புள்ளையை பிரிக்கிற மாதிரி சிசுவை கொல்றதுன்றது வந்து அடுத்த தலைமுறை உருவாகாமல் தடுக்குது. 10 நாள் குழந்தைய கொல்றது அது ஒரு கேம் பிளான். 10 நாள் குழந்தைய கொல்றதுன்றது வந்து கட்டிங் தி ஜெனரேஷனல் லிங்க் ஆஃப் அ சிவிலைசேஷன். சமூக ஒரு நாகரிகத்தின் தலைமுறை தொடர்பை அறுத்தெறிவது. ஸோ இட்ஸ் எ வெல் டிஃபைன்டு பிளான். இது முழுக்க அமெரிக்காவோட சப்போர்ட்டில், அமெரிக்கன்ஸோட ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது, அமெரிக்காவோட சப்போர்ட்டில் நிற்குது. அமெரிக்கான்றது வந்து ஒரு மோனலித்திக்காக யோசிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது. அங்கேயே வந்து இதற்கு எதிரான வாய்ஸஸும் இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிப்பப்ளிகன்ஸ் அதுலேயும் ட்ரம்ப் மாதிரி ஒரு கொடூர ஒரு கொடுங்கோலன் ஆளும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்குது. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபண்டிங் 2 வருஷமா ஆமாம், அது முதல்ல அவங்க கட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் வந்தோடனே கட் பண்ணிட்டாங்க. அது அவரோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்சிலையும் ஓரளவு கட் பண்ணார், அப்புறம் ரெஸ்டோர் ஆச்சு. அவர் யுஎன்ஏ கலைச்சிடுங்கிறார்.
ஸோ அமெரிக்கன் சப்போர்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து படுத்துரும் அவங்களுக்கு ஃபண்டிங் ஃபண்டிங். சோர்ஸ் அவங்க வேற கண்ட்ரில கஷ்டம். அமெரிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோதான் அமெரிக்கா ஏகாதிபத்தியம்னு வாய் கிழிய பேசி மவுண்ட் ரோடில் அமெரிக்கன் எம்பசி முன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ தான் வந்து கதர்னாலும் தாரத்தம்பட்டை அடித்து குட்டிக்கரணம் போட்டு நீங்கள் வந்து ஊழையிட்டாலும் அமெரிக்காவோட வெல்த்து முன்னால், அமெரிக்காவோட பணத்துக்கு முன்னால் இன்றைக்கி எந்த நாடுகளும் இன்க்ளூடிங் சைனா நிற்க முடியாது. ஸோ அமெரிக்கன் சுப்ரமசின்றது வந்து கற்பனை கூட எட்ட முடியாது. இன்றைக்கி அதுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கலாம், பட் அமெரிக்கன் ஹெகமனி, அமெரிக்கன் வெல்த், அமெரிக்கன் டெக்னாலஜிக்கல் நோஹோ, அமெரிக்கன் சுப்ரமசி, அமெரிக்கன் நாலேஜ் பவர் ஹவுஸ், அமெரிக்காஸ் சூப்பர் பவர் எபிலிட்டிஸ், பணம், எஸ்பெஷலி அமெரிக்கன் வெல்த், அது முன்னால் வந்து நீங்கள் நம்ம யாருமே நிற்க முடியாது. ஸோ இன்டர்நேஷ்னல் பாடிஸ் எல்லாமே வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 40 to 50-60% வரைக்கும் அமெரிக்காவை தான் சார்ந்திருக்கு. ட்ரம்ப் அதை அறுத்துட்டார். இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அதனால் வந்து ஷ்ரிங்க் ஆகும். அதனால தான் வந்து இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங்கே கிடைக்கல. ரெண்டாவது ஃபண்டிங் கிடைச்சதுன்னா இது அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும். அதனால தான் ஃபண்டிங்கை அவங்க குறைக்கிறோம். சர்வதேச சமூகம், யூரோப்பியன் யூனியன் மற்றவங்க வந்து க்ளவுட் ஃபண்டிங் மூலமாக அதை செஞ்சுருக்கணும். அவங்களும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. இதுதான் கொடுமை. இன்றைக்கி கண்டும் காணாமல் போகிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் பப்ளிக் டொமைனில் இன்றைக்கி இருக்குது. ஏன் வந்து அமெரிக்காவை தவிர்த்த மற்ற உலக நாடுகள் அத்தனையும் குரல் எழுப்பக்கூடாது? இஸ்ரேலை ஏன் ஆஸ்ட்ரசைஸ் பண்ணக்கூடாது? தனிமைப்படுத்தக்கூடாது? இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை ஏன் துண்டிக்கக்கூடாது? இத்தனைக்கும் வெறும் 90 லட்சம் 1 கோடி பேர் தான் இருக்கக்கூடிய மக்கள் தொகை. கம்ப்ளீட்டாக வந்து பாய்காட்டிங் இஸ்ரேல் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ், சத்வீக முறையில், கம்ப்ளீட்லி நான் வயலண்ட் மெத்தடில், நான் கோஆப்ரேஷன்ற மாதிரியான பெரிய வெப்பன் எதுவுமே கிடையாது. இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளை நீங்கள் அறுத்து ஏன் எரியக்கூடாது? அப்போ வழிக்கு வருவாங்க. இது எதுக்குன்னா வந்து அவர்களை திருத்துவதற்கு. அதை கூட செய்ய சர்வதேச சமூகம் தயாராக இல்லை. அப்போ இதுவும் இன்றைய காலகட்டத்தின் கொடுமை. இஸ்ரேல் நிகழ்த்திய இந்த மனிதகுல குற்றங்களுக்கு எதிராக அமெரிக்கா காப்பாற்றுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். இஸ்லாமிய நாடுகளே ஏன் மௌனமாக இருக்காங்க? ஒரு நாடு கூட இதுக்கு வாய்ப்பு இருக்கலையே. சர்வதேச சமூகம் வந்து இஸ்ரேலுடைய எல்லா 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 கொடுங்குற்றங்களுக்கும், மனிதகுலத்துக்கு எதிரான கொடுங்குற்றங்களுக்கும் பாராமுகம் காட்ட தொடங்கிவிட்டது. ஐரோப்பிய யூனியன், இஸ்லாமிய நாடுகள், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா இஸ்ரேலை வழி கொண்டு வர முடியும். நான் சொல்கிறது சாத்வீக முறையில், மிலிட்ரி வைஸ் இல்லை. மிலிட்ரி வைஸ் பண்ண முடியாது, அது எதிர்வினையை தான் ஏற்படுத்து. ஏன்னா அமெரிக்கன் கவரில், அமெரிக்கன் அம்பரலால் இஸ்ரேல் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவசியமும் இல்லை. அதை விட பெரிய ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்குது, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ். Why they are keeping quiet for Justice Muralidhar's report? அப்போ இந்த பாவத்தை, கொடும்பாவத்தை, பஞ்சமா பாதகத்தை செஞ்சுட்டு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக இஸ்ரேலால் போக முடியுதுன்னா அதுக்கு அமெரிக்கா மட்டும் காரணம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஞ்ச்டு குளோபல் சினாரியோவில் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக், யோசிச்சு பாருங்கள். ஓஐசி மாதிரியான கண்ட்ரிஸு, இது ஏதோ முஸ்லீம் நாடுகள் தான் ஆதரிக்கும் அப்படி நான் சொல்லலை. பட் அவங்கக்கிட்ட லெவரேஜ் இருக்கிறதால நான் இதை சொல்கிறேன். அவங்களே அமைதியாக இருக்காங்கன்னா உதவிகள் கூட போலையே. அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கு என்ன அர்த்தம்? சரி, இந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி வந்து இம்மிடியேட் ரியாக்ஷன் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கூட கிடையாது, அது கூட கிடையாது. உதவி இப்போ சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. காசாக்கு வந்து ரிலீஃப், நார்மல்சி வரத்துக்கு காசாக்கு ஓஐசி மாதிரியான 50-55 நாடுகள் இருக்கக்கூடியது, அவங்க பெரிய உதவிகளை செஞ்சாங்கன்னா கூட போல சார். ஏன்னா மால் நியூட்ரிஷன்லயே பல குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? 20,000ன்றது கம்மி. செத்துறது குழந்தைகள் ரொம்ப இப்போ புண்ணியம் பண்ணது. செத்த குழந்தைகள் காசால செத்தாமல் புண்ணியம் பண்ணவன். உயிரோடு இருக்க குழந்தைகள், உயிரோடு இருப்பவர்கள் பாவம் பண்ணவர்கள். ஏன்னா வாழவும் முடியாமல் சாவும் முடியாது. இட்ஸ் அ ஹெல் ஆஃப் அ திங். அதாவது வந்து வாழ்வும் நரகம். அது இட்ஸ் அ ஹெல் ஆன் குளோபல் சினாரியோ. இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து இட்ஸ் அ ஹெல் ஆன் வேர்ல்டு. உண்மையிலே நரகம் என்னன்றதை அந்த மக்கள் அனுபவிச்சுட்ருக்காங்க. ஓஐசி மாதிரியான அவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ், பணமாக இல்லை, சவுதிஸ் கிட்டலாம் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு ஓஐசிலாம் வந்து ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் தேர் வெல்த் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தா கூட வந்து சுச்சுவேஷன் நார்மல்சி கொண்டு வரலாம். கொடுக்க மாட்டேன்றான். அப்போ இது ஏதோ முஸ்லீம் குழந்தை, முஸ்லீம் நாடு அப்படி நான் சொல்லலை. அவங்ககிட்ட வெல்த் இருக்குது. இன்ஃபேக்ட் அவனுக்கு பொறுப்பு கொஞ்சம் கூடும். அவனே துவாய் திறக்கும் போது வாட் அபவுட் அதர்ஸ், ஸோ ஐ ஷுட் வி ஸ்பீக். இந்த கேள்விகள்லாம் ஒரு கட்டத்தில் வரும். இப்போ நீங்கள் போய் இந்திய மக்கள்கிட்ட இதை வச்சிங்கன்னா எனக்கு என்ன அதனால் நஷ்டம் இல்லை, அந்த கொஸ்டின் வரும்ல உங்களுக்கு வந்து.
சார் ஆனா மனிதநேயம் இருக்கிற இல்லை யாருக்குமே யாரும் அதை அது கேட்க வராது. மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த முதல் கேள்வி அங்கே வரும். பக்கத்தில் இருக்கான் அவனுக்கு வந்து சிவிலைசேஷனல் ரிலேஷன்ஷிப் அவனுக்கு கூட, ஜியோகிராஃபிக்கல் அஃபினிட்டி கூட. நம்ம தள்ளி இருக்கோம் இங்கே. சிவிலைசேஷனல் அஃபினிட்டியும் ஜியோகிராஃபிக்கல் லிங்க்கும் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, அவனுக்கு அதிகம். அவனே அமைதியாக இருக்கும்போது உனக்கு என்ன போச்சுன்னு கேட்பான். எனவே இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்தியாவில் பப்ளிக் ஒப்பீனியன் இதுக்கு எதிராக வரணும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இது குறித்து ஊடகங்கள் பேசணும், சோஷியல் மீடியாவில் பேசணும், தனிநபர்கள் பேசணும், கட்சிகள் பேசணும், இந்திய அரசு பேசணும். பட் இந்திய அரசு வாயை திறக்காது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம அற்பத்தனமான மாநில அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு வயிற்று பழப்புக்காக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். எக்காலத்துக்கும் மறக்க முடியாத குற்றங்களை வந்து இஸ்ரேல் அங்கே செய்து கொண்டிருக்கிறது. இன்னமும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி சார், பல தகவல் பகிர்ந்துட்டீங்க.